கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு ஆண்ட்ரூ சத்யநாதன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை யாவரையும் நான் வரவேற்கின்றேன். இன்று என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களானால் அநேக வேத பாடங்களையும் வேத ரகசியத்தினாலே கற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சீக்கிரத்தில் ஆண்ட்ரூ சத்யநாதன் என்று சொல்லி என்னுடைய பெயரை வைத்து இந்த யூடியூப்பில் நீங்கள் கணக்குகளை வைத்துக் கொள்ளும்படியாய் நான் கேட்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடந்த நாட்களில் நாம் வெளிப்படுத்தின விசேஷ பாடத்தினுடைய அநேக பகுதிகளாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷ பாடத்தினுடைய 4வது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். 4வது பகுதி. இதில் நான் 1, 2, 3 ஆகிய பகுதிகளை நான் கற்றுக் கொடுக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு இந்த 4வது பகுதி மிக என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த சத்தியங்கள், அதே போல் ஆழ்ந்த ரகசியங்கள் அடங்கின ஒரு பகுதி. இதில் நீங்கள் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத புதிய ஒரு சத்தியத்தை, புதிய ஒரு ரகசியத்தை இந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே எனக்கன்பானவர்களே, நாம் பாடத்துக்கு கடந்து போகலாமா? இப்போ 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு இந்த பாடத்திலே வாசிக்க போகின்றோம். வெளிப்படுத்தின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நான் இந்த இடத்துல உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியுமா? இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், நான் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இயேசுவை பார்த்தேன், அவர் வெண்ணங்கி தரித்தவராய், அப்படியே கைகளில் ஆணிகள் கனாவப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் நிறைய கிறிஸ்துவ சேனல்களை, ஒரு சில கிறிஸ்துவ சேனல்களை நான் இயேசுவை நேரடியாக பார்த்தேன், தேவ தூதர்களை பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவை என்னிடத்தில் வந்து பேசினார், என் காயங்களை கட்டினார், கால்களில் இருக்கிற காயங்களை ஆற்றினார், என் காலை பிடித்து கொண்டு அவர் என்னை வார்த்தார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு அநேகர் சொல்கின்றதை நான் கேட்டிருக்கின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு, இந்த பாடத்தில் இருக்கிற நான் சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிறகு, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா அல்லது பொய்யா? ஸோ இனிமேல் இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொல்கின்றவர்களுடைய கருத்துக்களை உங்களாலே சரியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்கள், யாரெல்லாம் சும்மா ஏதோ ஒரு தரிசனத்தின் அடிப்படையிலே சொல்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். எனவே மிக முக்கியமான ஒரு பாடம். ஒருவேளை இந்த பாடத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்தை அநேகர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இயேசுவை பார்த்தேன், நேரடியாக இயேசு என் பக்கத்தில் சேரில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு என்னிடத்தில் உரையாற்றி கொண்டிருந்தார் என்று சொல்லி சர்வசாதாரணமாக இயேசுவை சாதாரண ஒரு 3வது நபராக என்ற செயல்கள் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பாடத்தை நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ யோவான் இயேசுவை ஏற்கனவே என்ன செய்தார்? 20 வயதில் யோவான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியத்துக்கு வந்தார். சரிங்களா? எப்போ யோவான் ஊழியத்துக்கு வந்தார்? அவர் 20 வயதில் ஊழியத்துக்கு வந்தார். ஆனால் 20 வயதில் ஊழியத்துக்கு வந்தார். இப்பொழுது ஏறக்குறைய 60 வருடங்கள் கழித்து இப்பொழுது இயேசுவை பார்க்கின்றார். அப்போ 20 வயதிலே அவர் பார்த்த இயேசு வேறு, இப்போது 60 வயதிலே அவர் பார்த்த இயேசு கிறிஸ்து வேறு. அப்போ 20 வயதிலே அவர் இயேசுவை பார்க்கும்போது ஒரு மனுஷிக தன்மையிலே இருந்தார். ஆனால் இப்போது 60 ஆண்டுகள் கழித்து இயேசுவை இவர் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷிக தன்மையில் அல்ல, அவர் தெய்வீக தன்மையிலே இருந்தார். அப்போ இன்றைக்கு எப்படி இருக்கிறார் இயேசு? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனுஷ தன்மையில் அல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷிக தன்மை என்பது வெண்ணங்கி தரித்து கொண்டவராய், அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய், தலையிலே முடி சூட்டப்பட்டவராய், அதுதான் மனுஷிக தன்மை. ஆனால் தெய்வீக தன்மையிலே இயேசு எப்படி இருந்தார் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நான் அவரை கண்டபோது நான் செத்தவனை போல நான் ஆயினேன். செத்தவனை போல நான், பாருங்கள் அந்த இடத்துல 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல ஆனேன், அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன். அப்போ என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு இயேசுவை பாருங்கள், 3.5 வருடம் இயேசுவோடு பழகினவர் அந்த யோவான்.
அன்றைக்கு பார்த்து இயேசுவை பார்த்து பயப்படாதவர் இன்றைக்கு இயேசுவை பார்த்தவுடனே அந்த அளவுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? பாருங்கள், எப்படிப்பட்ட பயம்! செத்துப்போன பிணத்தை போல நான் மாறினேன், அப்படியே நான் அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்க முடியுமா? இயேசுவோடு பழகின, இயேசுவோடு அன்பாய் இருந்த, 3.5 வருடம் இயேசுவோடு ஊழியம் செய்த யோவானாலேயே இயேசுவை பார்க்க முடியவில்லை. யோவானாலே இயேசுவை பார்த்து நான் செத்தவனைப் போல மாறிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு சாதாரண ஒரு பிரஜைகளாக இருக்கின்ற நாம், சாதாரண நிலைமையில் இருக்கின்ற நாம் இன்றைக்கு இயேசுவை பார்க்க முடியுமா? இயேசுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய வெறும் கண்களினாலே இயேசுவை பார்க்க முடியுமா என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி. இந்த பாடத்தில் நாம் தொடர்ந்து அதை நாம் பார்க்க போகின்றோம். சரி, இப்போ வந்து 12வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், இயேசு என்னுடைய தெய்வீகத்தன்மை பற்றி பேசும் பொழுது இயேசு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே இருக்கின்றார். இதுதான் முதல் பகுதி. 4வது பகுதியிலே இது முதல் காரியம், முதல் தலைப்பு. இயேசு கிறிஸ்து எப்படி இன்றைக்கு இருக்கிறார் என்றால் பார்க்கும்போது அவர் 7 பொன் குத்து விளக்குகளுடைய நடுவில் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வேதாகம கணக்கியலின்படி 7 என்பது அது பரிபூர்ணமான ஒரு காரியம். அப்போது 7 குத்து விளக்குகள் என்று சொல்லும்பொழுது 7 சபைகளை குறிக்கின்றது. 7 குத்து விளக்குகள் என்று சொல்லும்போது 7 சபை. 7 சபைகள் என்றால் பரிபூர்ணமான சபைகள். சரிங்களா? முழுமையாய், உலகம் முழுமையாக இருக்கிற எல்லா சபைகள் தான் 7 என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல குத்து விளக்கு என்பது சபைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றது. ஏனென்றால் அந்த குத்து விளக்குகள் இருந்து, அதாவது எண்ணெயிலிருந்து அந்த விளக்குகள் எரிவது போல எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் எண்ணெயாக இருக்கின்றார். எண்ணெயாக இருந்து இன்றைக்கு சபைகளை அவர் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இதுதான் 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இந்த இடத்துல 7 என்பது பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லப்பட்ட அதே சமயத்தில் இன்றைக்கு நான் யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே ஏன் இயேசு குத்து விளக்கின் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லப் போகின்றேன். இன்றைக்கு யூதருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே பாருங்கள், ஒரு தலைவன், அதாவது ஒரு தலைவன் என்ன செய்வான்? எப்பொழுதுமே நடுவிலே தான் நிற்பான். அவன் தன்னை தலைவன் என்பதை காண்பிப்பதற்காக யூத சபைகளே தலைவர்கள் எப்பொழுதும் நடுவிலே நிற்பார்கள், தொண்டர்கள் வலது பக்கம் இடது பக்கம் நிற்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு நிறைய சபைகளும் சரி, இன்றைக்கு தலைவர்கள் எல்லாமே எப்படி இருக்கார்கள்? நடுவில் இல்லாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அல்ல, யூத கலாச்சாரத்தின்படி ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமானால் ஒரு ஜனங்கள் நடுவிலே இருக்காது, நடுவிலே நிற்க வேண்டும், வலது பக்கம் இடது பக்கம் இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது அந்த வீட்டின் தலைவன் நடுவிலே நிற்க வேண்டும். வலது பக்கத்திலே மூத்த பிள்ளைகளும் இடது பக்கத்திலே இளைய பிள்ளைகளும் இருப்பார்கள். அதே போல இந்த திருவிருந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து கடைசி போச்சன பந்தியிலே இயேசு கிறிஸ்து நடுவிலே உட்கார்கிறார். ஏனென்றால் அவர் தலைவன் என்பதை நிரூபிப்பதற்காக தலைவர்கள் நடுவிலே உட்கார்வார்கள். அடுத்து வலது பக்கத்திலே மூத்தவர்களும் இடது பக்கத்திலே இளையவர்களும். இப்படிதான் பஸ்காவினுடைய வழிபாட்டும் யூத கலாச்சாரத்தின் வழிபாடும் இப்படிதான் இருந்தது. எனவே 7 சபைகளின் நடுவிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் இன்றைக்கு எல்லா சபைகளுக்கும், உலகில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் தலைவர் என்பதை காண்பிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு சபை தலைவர்கள் என்று இன்றைக்கு உலகத்தார் யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை சபை தலைவர் என்று சொல்வதில்லையே. இன்றைக்கு சபை தலைவர்களுக்கு என்று தங்களை சிலர் என்ன செய்கிறார்கள்? தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த சபை தலைவர்களுக்காக, சபை தலைவர்களுடைய அதுக்காக அநேகர் என்ன செய்கிறார்கள்? போட்டி வைத்து தேர்தலின் அடிப்படையில் இன்றைக்கு சபை தலைவர்களை தேர்ந்தெடுப்பதை பாருங்கள் அன்பானவர்களே. அப்போ இயேசுவை அவர்கள் ஒதுக்கிவிட்டு தங்களை சபை தலைவர்களாக இன்றைக்கு காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாக இன்றைக்கு சபை தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு அநேகர் சபைதான் சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. ஒரு சபைக்கு தலைவர் போதகர் அல்ல, ஒரு சபைக்கு தலைவர் மூப்பர் அல்ல. ஆனால் இன்றைக்கு சில விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது போதகரிடத்திலே மனக்கசப்புகள் ஏற்பட்டு சபைக்கு வருவதை நின்று விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் போதகரிடத்திலே கோபித்துக் கொள்வது அல்ல, முறைப்படி பார்த்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் கோபித்துக் கொள்கின்றார்கள். இன்றைக்கு சபையிலே எலெக்ஷன் முறையிலே தேர்தல் தேர்வில் முறையிலே தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறார்கள்? தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறார்? தான் விலையேற பெற்ற இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த சபை, அவருடைய சபை,
அவர் சபை. எனவே அந்த சபையின் நடுவிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இதை எதுக்கு காண்பிக்கின்றது? சபைகளின் தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தவிர வேறு ஒருவரும் சபைகளின் தலைவர்களாக மாறிவிட முடியாது. சபைகளின் தலைவர்களாக மாறிவிட முடியாது. இந்த வசனத்தை நாம் முதலாவது என்ன பார்த்தோம்? 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே இருக்கிறார் என்பதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து சபைகளின் தலைவர்களாக இருக்கிறார். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, 7 அவருடைய நிலையங்கி தரித்தவராய் இருக்கின்றார். குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தவர் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருந்தார். இப்போ நிலை அங்கி என்று சொல்லும் பொழுது அந்த நிலை அங்கி அவருடைய பாதம் வரைக்கும் தொங்கலாய் காணப்பட்டதாம். பாதம் வரைக்கும் தொங்கலாய் காணப்பட்டது. ஆக்சுவலா உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யார் நிலையங்கி தரித்தார்கள்? யார் நிலையங்கி தரித்தவர்கள் என்றால் ஆசாரியர்கள், அதாவது பிரதான ஆசாரியர்கள் தான் நிலையங்கி தரிப்பார்கள். அதாவது லேவி கோத்திரத்திலே வந்தவர்கள் ஆசாரியர்களாக இருக்கலாம். ஆனால் லேவி கோத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தார், அவனுடைய வம்சங்கள் மட்டும்தான் பிரதான ஆசாரியனாக இருக்க முடியும். சரிங்களா? பிரதான ஆசாரியன் எதிலிருந்து வர வேண்டும்? அதாவது ஆரோரின் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான், அதுக்கு பின் வருகின்ற வம்சம்தான் பிரதான ஆசாரியனாக மாற முடியும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு லேவி கோத்திரத்தில் வருகிறவன் எல்லாருமே ஆசாரியனாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தால், அவர்கள் அதே போல வஸ்திரங்களை என்ன செய்வார்கள்? தங்கள் பெரிய ஒரு நீண்ட வஸ்திரங்களை என்ன செய்வார்கள்? தரித்து கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கடந்து போவார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்தவர் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆரோனின் முறைமையின்படி வந்த அந்த ஆசாரியத்துவத்தின் அடிப்படையிலே அவர் நிச்சயமாய் நிலையங்கி தரிக்கவில்லை. அவர் எந்த முறைமையின்படி நிலையங்கி தரித்தார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லவா? நான் கடந்த பாடங்களை உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கிறேன். அந்த பாடத்தில் நான் என்ன சொன்னேன்? அந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை பலி இடுவதற்காக மோரிபா மலைக்கு கடந்து போகின்றார். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி இடுவதற்காக மோரிபாக்கு கடந்து போகின்றார். அப்போ அந்த மோரிபா மலை மேலே எகுஷாலோம் என்கின்ற ஒரு நாடு இருக்கின்றது. அந்த நாட்டை அரசாண்ட மன்னனுடைய பெயர் மெல்கிசேதேக். மெலாக் என்றால் எபிரேய பதத்திலே ராஜா என்ற அர்த்தம். அப்போ மெல்கிசேதேக் என்பவர் என்ன செய்தார்? அந்த இடத்திலே அவர்தான் அந்த எகுஷாலம் என்ற இடத்தினுடைய ராஜாவாக காணப்பட்டார். அவர் அது பிற்காலத்திலே மெல்கிசேதேக்கினுடைய அந்த காரியங்களுக்கு பிறகு தாவீதினுடைய நாட்களிலே அந்த பகுதியை என்ன செய்தார்? தாவீது என்ன செய்தார்? எகுஷாலம் என்ற பகுதியை என்ன செய்த கானானியர்கள், பெர்சியர்கள் அவர்கள் கைப்பற்றின அந்த இடத்தை தாவீது பிட்டு, அது தாவீது என்ன செய்தார்? முற்றுகையிட்டு அந்த இடத்தை எகுஷாலம் என்ற இடத்தை எருசலேம் என்று பெயரிட்டார். அப்போ இன்றைக்கு ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட சென்ற இடம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயம் அங்கேதான் இருக்கின்றது. அது அல்ல. இன்றைக்கு நான் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால், அன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார்? மெல்கிசேதேக்குக்கு தசம பாகங்களை கொடுத்தார். உன்னதமான கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே இந்த மெல்கிசேதேக்கை பற்றி பேசப்படுகின்றது. எனவே மெல்கிசேதேக்கையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசப்படுவது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு நிழலாட்டம் தான் இந்த மெல்கிசேதேக் என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். அப்போ ஆசாரிய கோத்திரங்கள் உருவாவதற்கு முன்பாகவே, லேவி கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரங்கள் உருவாவதற்கு முன்பாகவே ஒரு உன்னதமான ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய முதல் நிலையை யார் கொண்டு வந்தார் என்றால் இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி தான். அப்போ மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி வயது வரம்பு இல்லை, கோத்திர வரம்பு இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆசாரியன் அவன் நிலை பெற வேண்டுமானால் அவன் ஏறக்குறைய 14 வயதிலே என்ன செய்வார்கள்? அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். 40 வயதிலே அந்த பிரமாணங்களை முடிக்கும் பொழுது அவர்கள் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அதே சமயம் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி ஆடை தான் அவர் தரித்திருந்தாரே தவிர ஆரோனின் முறைமையின்படியான அந்த ஆசாரியத்துவத்தின் ஆடையை அவர் தரிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவேளை
அவர் லேவி கோத்திரத்திலிருந்து வந்து லேவி கோத்திர ஆசாரிய முறைமையின்படி வந்து லேவி கோத்திரத்தின் ஆசாரியத்துவ நிலையங்கி தரித்திருந்தால் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லியிருக்க முடியாது? உங்களை நான் ஆசாரியர்களாக, உங்களை நான் ராஜாக்களாக, உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் லேவி கோத்திரத்திலே வயது வரம்பு தேவை. லேவி என்ற ஒரு கோத்திரத்தின் அடிப்படையில் தான் ஆசாரிகள் தேவைப்படுவார்கள். அதே போல பிரதான ஆசிரியனாக மாற வேண்டுமானால் அவன் ஆரோனின் வம்சமாக காணப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் என்பதினாலே, ஆம் என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆசாரிய முறைமையான லேவி கோத்திரத்தின் ஆரோனின் முறைமையின்படி வராமல் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த அந்த ஒரு காரணத்தினாலே தான் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? இன்றைக்கு நம் ஆசாரியர்களாக உங்களை மேலேயும் கத்த தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு லேவி கோத்திரத்திலே வந்திருந்தால் நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்காது அல்லவா? பாருங்கள், அதனால் தானே அவர் சிலுவையிலே மரணம் அடையும் பொழுது அதத்திலே திரைச்சிலை இரண்டாக கிளைந்தது. அது பிரமாணங்கள் ஒரு பக்கம், அதத்திலே பாருங்கள் இன்னொரு பக்கம் அதத்திலே யூதங்கள், அதாவது யூதர்களுக்கு மாத்திரம்தான் யெகோவா சொந்தமானவர் என்று சொல்லப்பட்ட போது அந்த திரைச்சிலை இரண்டாக பிரிக்கப்பட்டது. காரணம், இரண்டாக பிரிக்கப்பட்டதின் காரணம், பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல வேண்டும் என்கிற சட்டத்திட்டத்தை இந்த உடைக்கிறார். நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையத்தக்கதான கிருபாசனத்தை நிறையத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறது என்பதின் அடையாளம்தான் இந்த நிலை அங்கி என்கின்ற ஒரு சத்தியத்தை இங்கே நமக்கு தருகின்றார். அதனால்தான் யோவானுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி காண்பிக்கின்றார்? நிலை அங்கி தரித்தவராய் காண்பிக்கின்றார். அடுத்து மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை பாருங்கள். நிலையங்கி தரித்தவர் அவர் மார்க்கச்சை, மார்க்கச்சையை தரித்தவர். அதுக்கு ஒரு ஸ்டைலுக்கு கட்டியிருந்தாரோ கர்ச்சிப், அதாவது கோல்டன் கர்ச்சிப் என்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்டைலுக்கு இன்னைக்கு கழுத்தில் இப்படி கட்டி இப்படி தொங்க விடுற மாதிரி ஒரு ஸ்டைல். அப்படியா? இல்லை, இந்த பொற்கச்சை, மார்பில் பொற்கச்சை என்று சொல்லும்போது இட்ஸ் அ கோல்டன் கர்ச்சிப். ஒரு கோல்டனில் செய்யப்பட்ட, ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு கர்ச்சிப். அதை மார்பிலே அவர் தரித்திருந்தார். இது எதற்காக அவர் தரித்திருந்தார்? ஏதோ ஒரு ஸ்டைலுக்கா இல்லை ஒரு ட்ரெண்டுக்கா? இல்லை, எல்லாமே யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் நடந்திருக்கின்றன. இப்போது யூத கலாச்சாரத்திலே ஒருவன் சாதனாக, ஒருவன் தலைவனாக மாறிவிட முடியாது. ஒரு தேசத்தினுடைய தலைவனாக, பெரிய ஒரு தலைவனாக, ஒரு அரசியலினுடைய தலைவனாக சாதாரணமாக மாறிவிட முடியாது. அவன் தலைவன் என்பதை நிரூபிப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? யூத கலாச்சாரத்தின்படி ஒருவன் ஒரு தலைவனாக மாற வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நான் ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஜனங்கள் அதை நிரூபித்து காண்பிக்க சொல்வார்கள். எந்த அளவுக்கு இவன் ஜனங்களை நடத்துகின்ற திராணி உழவனாக இருக்கிறான் என்பதற்கு நிரூபிப்பதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த தலைவன் போய் ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வர வேண்டும். வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது அந்த வேட்டையாடி கொண்டு வருகின்ற மிருகத்தின் அடிப்படையிலே அவனுடைய தகுதிகளை உணர்வார்கள். இது யூத கலாச்சாரத்தில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற விதங்கள். அப்படி ஏதோ ஒரு மிருகத்தை, கொடூரமான மிருகத்தையோ அல்லது ஒரு பெரிய ஒரு மிருகத்தையோ காட்டிலே சென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி அவன் ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வரும்பொழுது அந்த நாளிலே என்ன செய்வார்கள் தெரியுமா? அவன் தலைவன் என்பதை நிரூபிப்பதற்கு மூப்பர்கள் வந்து அவனுக்கு என்ன செய்வார்கள்? வெள்ளியினாலே செய்யப்பட்ட ஒரு மார்க்கவசத்தை அந்த இடத்துல வைப்பார்கள். அது வசதியானவர்கள் தங்கத்தினால் அந்த மார்க்கவசத்தை அவர்களுக்கு வைப்பார்கள். அப்படி மார்க்கவசம் வைக்கும் பொழுது அது எதை காண்பிக்கின்றது? இந்த ஜனங்களை ஆளுகின்ற தகுதியை உடைய தலைவன் என்பதை காண்பிக்கின்றது. ஆம் என கண்பானவர்களே, வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தை என்ன செய்தார்? அவர் எல்லாவற்றையும் அவர் கொன்று போட்டார், அழித்து போட்டார். யார் அந்த கொடூரமான மிருகம்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்றதா அந்த வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட அந்த கொடூர மிருகம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்பொழுது அது மிருகம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மிருகத்தை என்ன செய்கிறார்? அவர் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்கிறார்? அந்த மிருகத்தை என்ன செய்ய அவர் கொன்று அழித்து இதன் மூலம் சபையை நடத்துகின்ற விசேஷத்தமான ஒரு தலைவர், இந்த ஜனங்களை நடத்துகின்ற ஒரு தலைவர் என்பதை நிரூபிக்கின்றவராக இருப்பதனால்தான் இந்த இடத்துல அவர் கவசம் அணிந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போது 7
பொன் குத்துவிளக்கினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அடுத்து அந்த நிலையங்கி அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்து மார்பினுடைய அந்த பொற்கச்சினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ பார்க்கலாம், இயேசுவை பார்க்க முடியுமா என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ என்ன சொல்ல, நான் அவரை கண்டபோது, அதுக்கு முன்பாலே அதே 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்லும்பொழுது, நான் மனுஷகுமாரின் சாயலுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். மனுஷகுமாரின் சாயலுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். ஈக்குவல் டு ஒரு ஹியூமன். ஏன் அப்படி சொல்றார்? ஆனால் இயேசுவை நான் பார்க்குறேன், ஆனால் எப்படி மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நான் பார்க்குறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் சொல்கின்ற காரியங்களை பாருங்கள். ஏற்கனவே இயேசுவை பார்த்தவர் இப்பொழுதே இயேசுவை பார்க்க முடியவில்லை அவரால். அதற்கு அவர் சொல்கிறார் 17ஆம் வசனத்தை, நான் அவரை பார்த்தபொழுது நான் செத்தவனைப் போல ஆகி அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன் என்று சொல்கின்றார். அவர் சொல்கிறார் இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் காணப்பட்டாலும் அந்த மகிமையின் சாயலை, ஏனென்றால் இப்போ தெய்வீக தன்மையில் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் அவர் மனுஷ சாயலை நிச்சயமாக இருக்க மாட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? அவர் தெய்வீக தன்மையில் இருக்கிறார். யோவான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையின் சாயலிலே, தெய்வீகத்தின் சாயலிலே இருக்கிறார் என்பதை நான் பார்க்கின்றேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தெய்வீக சாயலில் இருக்கிறார். அதுல சொல்கின்றது, அவருடைய சிரசானது எப்படிப்பட்டதாக இருந்தது? வெண்மையும் தலைமயிர் பஞ்சை போல உறைந்த மழையில் போல வெண்மையாய் காணப்பட்டதாம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய சிரசு, அவருடைய தலைமயிர் அது வெண்மையாக காணப்பட்டது. இதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்ப என்னென்ன பார்த்தோம்? 7 பொன் குத்துவிளக்கு என்ற அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்து நிலையங்கி என்கிற ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அடுத்து மார்பின் பொற்கச்சை என்கிற ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நான் அந்த மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். 14வது வசனம், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. இங்கே அவருடைய முடி அது வெண்மை என்று சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு சாதாரண தமிழில் ஒரு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வெண்மை, வெண்பஞ்சை போல ஒரு வெண்மை என்ற சாதாரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவருடைய தலைமுடி, அவருடைய தலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், இட்ஸ் லைக் எ அல்ட்ரா வயலட் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு அநேகர் 7 நிறங்கள் தான் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த வானவில்லை வைத்து விப்ஜியா என்று சொல்கிறார்கள் அல்லவா? வானவில்லை வைத்து, வானவில்லைகளில் வருகிற அந்த 7 வண்ணங்கள், வயலட், இண்டிகோ, ப்ளூ. ஸோ அந்த விப்ஜியார் பாருங்கள், அந்த விப்ஜியார் என்ற அந்த 7 வண்ணங்களை வைத்து தான் பேசுகிறார்கள். இந்த விப்ஜியாரில் என்ன வராது? பிளாக்கும் வராது, ஒயிட்டும் வராது. ஆனால் இந்த இடத்துல யோவான் சொல்கின்ற காரியம் ஒயிட் என்று சொல்லும்போது அது அல்ட்ரா வயலட்லேருந்து ஒரு, அதாவது ஒரு சூரிய கதிர்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த சூரிய கதிர்களிலிருந்து புறப்படுகின்ற அந்த அல்ட்ரா ஒயிட்டை வெறும் கண்களினால் நாம் பார்க்க முடியாது. நாம் ஒரு நேற்று தினத்தில் நம்முடைய சூரிய கிரகணத்தை நாம் தொலைக்காட்சியிலே வெளியிட்டார்கள். சொன்னார்கள், சூரிய கிரகணத்தை வெறும் கண்களினாலே பார்க்க முடியாதாம், பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் அப்படி கண்கள் பழுதாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ காரணம் என்றால் அந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த அல்ட்ரா ஒயிட், அந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்வார்களா, அந்த அல்ட்ரா ஒயிட்டினுடைய கதிர்கள் இருந்தால் பல நிறங்கள் என்ன செய்கின்றது? பிரிய ஆரம்பிக்கின்றது. அப்போது இந்த இடத்துல யோவான் குறிப்பிடுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய முடி வெண்பஞ்சை போல் இருந்தது, வெண்மையாகவும் வெண்பஞ்சை போல இருந்தது என்று சொல்லும்போது, உறைந்த மழையினுடைய வெண்பஞ்சை போல் இருந்தது என்று சொல்லும் பொழுது அவர் வயதானவர் அல்ல. நிறைய பேர் வயசாயிட்டாரா? இல்லை, அவருடைய முடி நான் பார்க்கும்பொழுது சூரியனுடைய கதிர்களை பார்க்க முடியாதவளுக்கு நான் அப்படியே துடித்து போனேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் தெரியுமா? சூரியனை உங்களால் பார்க்க முடியுமா? சூரிய கதிர்களை பார்க்க முடியுமா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், சேர் போட்டு உட்கார்ந்தாரு, என்கிட்ட பேசினார், என் காலை எட்டு அவர் மடி மேலே வச்சுக்கினாரு, என்னைய வார்த்தார், என்னை சுகமாக்குனாரு, என் கூட நடந்து வந்தார். எப்படிங்க
சொல்கிற மனுஷனை கொஞ்ச நேரம் சூரியனை பார்க்க சொல்லுங்கள். இன்னும் இயேசு மனுஷிக தன்மையிலையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இன்னும் மனுஷிக தன்மையிலையா இருக்கின்றார்? இந்த இடத்துல யோவான் தெளிவாக சொல்கின்றார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய தலைமுடி கூட என்னால் பார்க்க முடியவில்லையே, அவருடைய சிரசை என்னால் பார்க்க முடியவில்லையே. அது பார்ப்பதற்கு சூரியனுடைய கதிர்களைப் போல என்னுடைய கண்களையே கூச செய்யத்தக்கதாய் அப்படியே செத்தவனைப் போல பயந்து நான் விழுந்து போனேன் என்று அவர் சொல்கின்றதை பாருங்கள். இதே அல்ட்ரா ஒயிட்டு தான், இதே அல்ட்ரா வயலட்டுடைய கதிர்கள் தான் தேவதூதர்களும் அப்படி தான் இருப்பார்கள். நான் தேவதூதனை பார்த்தேன், தேவதூதன் என்னை தூக்கிட்டு போனான், தேவதூதன் எனக்கு சாப்பாடு ஊட்டினான். தயவு செய்து நான் சொல்கின்றேன், தப்பான உபதேசத்தை, கற்பனையின் அடிப்படையில் செய்கின்ற உபதேசத்தை செய்கின்ற இப்படிப்பட்ட ஊழியர்களை நம்பாதீர்கள். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அவருடைய தலைமயிர் வெண்பஞ்சை போல் இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அவருடைய எப்படி இருந்ததா, இட்ஸ் லைக் அல்ட்ரா வயலட், சூரிய கதிர்களைப் போல அப்படியே என்னால் பார்க்க முடியாது, கண்கள் கூசும் அளவுக்கு ஒரு தலைமுடி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த வெண்மை என்பதற்கு காரணம், இன்னொரு காரணம் என்ன சொல்கின்றது என்றால், அது பரிசுத்தத்தை குறிக்கின்றது. வெண்மை என்பது பரிசுத்தத்தை குறிக்கின்றது. அப்போது என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெய்வீக தன்மையில் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் பரிசுத்தம் நிறைந்தவராய் அவர் காணப்படுகின்றார். another reason, இன்னொரு காரணம், வெண்மை என்று சொல்வது தலைமுடி, யாரை தலைமுடி, வயதானவர்களை தலைமுடி நரைத்தவர்கள் என்று சொல்வார்கள். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? அவர் காரணம் என்னவென்றால், அவர் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும். அதாவது முந்தினவர் என்று சொன்னால், நான் ஐ ஆம் ஏன்ஷியன்ட் காட், ஓல்டன் காட்லாம் இல்லை. ஏன்ஷியன்ட் என்றால் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நான் இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே தன் முடியை அப்படி காண்பித்தாரே தவிர வயதானவர் அல்ல. இரண்டாவது ரீசன் அதுதான். மூணாவது ரீசன் என்னன்னா, பாருங்கள், ரோமர்களுடைய காலங்களிலே நீதிமன்றங்களிலே என்ன செய்வார், அந்த நீதிபதி வழக்குகளை சொல்லும் பொழுது அவர் தலையிலே அந்த வெண்பஞ்சை போல சுருளாய் ஒரு அந்த விக்கை அதை வைத்து கொண்டுதான் நீதிமன்றத்திலே அவர் என்ன செய்வார், நீதிகளை சொல்லுவார். இது எதை காண்பிக்கின்றது? ஒரு நீதிபதியை காண்பிக்கின்றது. ஒரு நீதிபதி தலையிலே அந்த வெண்பஞ்சை போல சுருளாய், இன்றைக்கு பழைய படங்களில் நாம் பார்ப்போம் அல்லவா, அந்த அந்த நீதிமன்றங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதே போலதான் அவருடைய தலைமையில் சுருளாய் இருந்தது என்பதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு நீதிபதியாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கின்றது. அதே சமயம் அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தம் என்பதற்கு இரண்டு வார்த்தைகள். எபிரேய பாஷையிலே காதோஸ் என்று சொல்வார்கள். எபிரேய பாஷையிலே காதோஸ், கிரேக்க வார்த்தையிலே அகியோஸ் என்று சொல்வார்கள். எபிரேய வார்த்தையிலே காதோஸ் என்றும் கிரேக்க வார்த்தையிலே அகியோஸ் என்றும் சொல்வார்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் பிரித்து காண்பிப்பது, எல்லாவற்றையும் விட்டு பிரிந்திருப்பது, அல்லது எல்லாவற்றையும் விட்டு பிரித்து காணப்படுவது என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவு எல்லாவற்றையும், உலகத்தில் இருக்க அந்தகாரங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் பிரிந்து ஒரு தனித்துவம் நிறைந்தவராய், பரிசுத்தம் நிறைந்தவராய் காணப்படுகிறார் என்பதை காண்பிக்கின்றது அல்லவா? இதுதான் அந்த தலைமுடியினுடைய ரகசியம். அப்போ இயேசுவை பார்க்க முடியுமா? அவர் தலைமுடியே இட்ஸ் லைக் அல்ட்ரா வயலட், சூரிய கதிர்களைப் போல நம்முடைய கண்கள் பார்ப்பதற்கு கூசத்தை பார்க்க முடியாதவர்களுக்கு இன்றைக்கு அவர் மகிமையாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் சொல்கின்றார் அல்லவா? இயேசுவை பார்த்தேன் என்று சர்வசாதாரணமாக இன்றைக்கு யாரும் சொல்லிவிடாதீர்கள். அடுத்து அவருடைய கண்கள் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல காணப்பட்டதாம். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல காணப்பட்டது என்று சொல்லும் பொழுது, இது எதை குறிப்பிக்கின்றது என அன்பானவர்களே? இன்னைக்கு அநேகருடைய சத்தியங்கள் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சபைகள் மேல் கிருபையாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சபைகள் மேல் அவர் மிகவும் கிருபையாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது எதை காண்பிக்கிறது கண்பானவர்களே? அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல காணப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, சபைகளின் மேல் அவர் கோபமுடையவராயிருக்கிறார். என்ன, இந்த சத்தியம் புதுசாக இருக்கும். சபைகள் மேல் அவர் கோபம் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு சபைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற செயல்பாட்டுகளை செய்கின்றதா? சட்டத்திட்டங்களை நடத்துகின்றதா? பாருங்கள், அதற்கு பின்பு நான் 7 சபைகளை பற்றி நான் பேச போகிறேன்.
எந்தெந்த காரியத்தில் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், எந்தெந்த இடத்திலே நம்முடைய சபைகளை எந்தெந்த இடத்துல இயேசுக்கு நம்முடைய சபையிலே அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மை சுட்டி காட்டுகிறார், பாவத்தை சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த இடத்துல சபைகள் மேல் அவர் என்ன செய்கிறார், அந்த அளவுக்கு கோபம் உடையவராய் காணப்படுகிறார். சபை மேல் அவருக்கு திருப்தி இல்லை. இன்றைக்கு சபைகள் மேல் அவருக்கு திருப்தி இல்லை. அவருடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் உண்மையாக செய்ய முடியாத நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு சாத்தானவன் இந்த உபதேசத்தை இன்றைக்கு மாற்றிவிட்டான். இன்றைக்கு இந்த உபதேசத்தை மாற்றிவிட்டவன் நான் இன்றைக்கு காணப்படுகின்றான். என்னுடைய 7 சபைகள் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போகின்றேன். 7 சபைகள், அந்த 7 சபைகள், ஒவ்வொரு சபைகள் அதனுடைய நிலைமையை குறித்து அடுத்த பாடத்தில் நான் கற்றுக் கொடுக்க போகின்றேன். அப்பொழுது நீங்கள் பார்க்கின்றால் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவருடைய பாதங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை போல காணப்பட்டதாம். அவருடைய பாதங்கள் எப்படி காணப்பட்டது? வெண்கலத்தை போல் காணப்பட்டது. அதில் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 15வது வசனம். அவருடைய பாதங்கள் பாருங்கள், உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் எரிச்சலை போல் இருந்தது. அப்போ இன்றைக்கு என்னென்ன பார்த்தோம்? 7 பொன்குத்த விளக்கு, நிலையங்கி குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து நிலையங்கி குறித்து நாம் அதை பார்த்த பிறகு அவருடைய மார்பினுடைய பொற்கச்சை என்றால் என்ன என்று பார்த்தோம். பொற்கச்சைக்கு பிறகு மனுஷகுமாரனுடைய சாயலில் அல்ல, தேவகுமாரன் சாயல் இருந்தார் என்பதை பார்த்தோம். அடுத்து அவருடைய தலைமுடி விசிரசும் எப்படி இருந்தது, அதனுடைய ஆவிக்குரிய வரலாற்றின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோம். அவருடைய கண்கள் ஏன் அக்னி ஜுவாலையை கோபத்தை கொத்தளித்துக் கொண்டிருந்தது என்பதை பார்த்தோம். அடுத்து பாதங்கள். இந்த பாதங்கள் என்று சொல்லும் பொழுது 15ஆம் வசனத்தில் பார்த்தோம் அல்லவா, வெண்கலம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே பழைய பாட்ட காலத்திலே இந்த என்ன செய்கிறார், அந்த யாத்திராகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த 27ஆம் அதிகாரத்துக்கு பிற்படுகிற ஒரு பகுதியில் பார்த்தீங்க சொன்னால், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அதனுடைய பனிமுட்டுகளை செய்யும்போது அது என்ன செய்யும், வெண்கல தகடுகளை கொண்டு அது மூடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ வெண்கலம் என்றால் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் அது நியாய தீர்ப்புக்கு ஒப்பிடப்படுகின்றது. இன்றைக்கு இயேசு எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? சபைகளின் நடுவில் நின்று கொண்டு எதை நியாயத்திற்கு வரப்போகின்றார்? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எதை நியாயத்திற்கு வரப்போகின்றார்? சபைகளை நியாயத்திற்கு வரப்போகின்றார். கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தின்படி வாழ்கிறார்களா? சபைகளே, இன்றைக்கு உங்களை மென்னும் நியாயம் தீர்ப்பதற்காக தான் அவர் வருகின்றார். அப்போ அவருடைய வருகை 2ஆம் வருகை, இந்த இடத்துல ரகசிய வருகை அல்ல, 2ஆம் வருகையில் நியாய தீர்ப்பை பற்றி பேசப் போகின்றேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய கண்கள் கோபமாக இருந்தது. அதே சமயம் அவருடைய கால்கள் எப்படி இருந்ததாம்? அவருடைய கால்கள் வெண்கலத் மேல் என்று சொன்னால் நியாய தீர்ப்புகள் அவருடைய காலின் கீழ் இருக்கின்றதா? நியாய தீர்ப்புகள் அவருடைய காலின் கீழ் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து அவர் பேசும் பொழுது அந்த சத்தம் எப்படி இருந்ததால் பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தத்தை போல, பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தத்தை போல இருந்தது. எனக்கு இயேசு என்கிட்ட பேசினார்னு சொல்கிறாங்களே, நிறைய பேருக்கு சொல்கிறாங்களே இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசினார். மகளே ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட டாக்டர் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம் இயேசு கிறிஸ்து. அதை சொல்கிறாங்க, 12 மணிக்கு பேசுவாராம், 1 மணிக்கு பேசுவாராம், காலையில் பேசுவாராம், டாக்டர் அப்படின்னு கூப்பிடுவார். யோவான் என்ன சொல்கிறார் பாருங்களேன், ஆண்டவர் இன்றைக்கு தெய்வீக தன்மையில் இருக்கின்றார். அவர் முகத்தை கூட என்னால் பார்க்க, தலை முடிய கூட என்னால் பார்க்க முடியும், உடம்பை கூட என்னால் பார்க்க முடியல. அவர் முழு உடம்பும் தலைமுயிரும் எப்படி இருந்ததாம், அப்படியே சூரிய கதிர்களை போல் இருந்தது. அதே போல் அவர் பேசுகின்ற சத்தம் எப்படி இருந்ததுன்னா, நீங்களும் நீர்வீழ்ச்சிகள் போயிருப்பீர்கள் என்பது நம்புகிறேன். இப்போது நீர்வீழ்ச்சிகள் என்று போகும்போது அது குற்றாலம் அல்லது உலகத்திலே மிக பெரிய நீர்வீழ்ச்சிகள் நயகரா நீர்வீழ்ச்சி குறித்து வரலாற்றில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நயகரா நீர்வீழ்ச்சிக்கு போகின்றவர்கள் பக்கத்தில் நான் நின்று இன்னொரு இடத்துல நான் பேசுவதுக்குள்ள அவங்களுக்கு கேட்காதான். அந்தளவுக்கு அந்த இரைச்சலின் சத்தம், பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம் அந்த அளவுக்கு காணப்படுவது போல இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்படி அப்படியே இடிக்க நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய இரைச்சலின் சத்தத்தோடு இன்றைக்கு பேசுவாரே தவிர, மகனே, மகளே, டாக்டர், டார்லிங், ஸ்வீட் இப்படி சொல்கிறவங்களாம் தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளையை நம்பாதீங்கள். வெளிப்படுத்தின சொல்கிற யோவானை நம்ப போகிறீர்களா அல்லது உலகத்தான் சொல்கின்ற கூத்து
சும்மா ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் நம்ப போகிறீர்களா? எதை நீங்கள் நம்ப போகிறீர்கள்? அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரங்கள், கைகளில் 7 நட்சத்திரங்கள் இருந்தது. 7 நட்சத்திரங்கள் என்பது தேவ ஊழியர்கள், தேவனுடைய ஊழியர்கள். அதான் 7 என்றால் நான் சொன்னேன் முழுமை. உலகத்தில் இருக்க எல்லா சபை தலைவர்களை, போதகர்களை ஆண்டவர் தன் கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல், ஊழியக்காரர்கள் மேல் தேவன் கிருபையாக இருக்கிறார். ஒருவேளை ஊழியக்காரனை நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, ஊழியக்காரனை நிறைய பேர் குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வேலை, நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய வேலை. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கின்றார், ஊழியர்களை கரத்திலே அவர் 7 நட்சத்திரங்களை கரத்திலே வைத்திருக்கிறார் என்றால் ஊழியர்களை தன்னுடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், அவருடைய வார்த்தை இருபுற கருக்குள்ள பட்டயம். எல்லாமே நியாயம் தீர்க்கின்ற வார்த்தை தான் அவர் பேசுகிறார், நியாயம் தீர்க்கின்ற வார்த்தை. இந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் என்பது என்ன தெரியுமா? என்னவென்று சொன்னால், யூதர்களுடைய காலங்களில் அவர்கள் ஒரு என்ன சொல்கிறாங்க, அந்த நினமுள்ள ஒரு எலும்பை பயன்படுத்துவது. அந்த ஏன்னா ஒரு பெரிய எலும்புக்குள் ஒரு மாட்டு இறைச்சியோ ஒரு கன்றுக்குட்டின் இறைச்சியோ அதனுடைய எலும்புகளுக்குள் இருக்க அந்த கொழுப்பை எடுப்பதற்கு ஒரு வகையான கத்தியை பயன்படுத்துவார்கள். அது என்ன கத்தி என்றால், மேலே கூர்ப்பும் இருக்கும், பின்பும் கீழே கூர்ப்பு இருக்கும், இருப்புல கருக்கு. மேலே என்ன செய்வாங்க, அதை உள்ளே விட்டு அந்த கூர்மையான பகுதி விட்டு கீழே இழுக்கும் பொழுது அந்த எலும்பில் இருக்கிற முழு நினங்கள் எல்லாமே இந்த எலும்புக்குள் கடந்து வந்து விடுமா. அதே போல் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இருபுற கருக்குள்ள பட்டயம். அவர் அந்த வார்த்தை உனக்குள் வரும்போதே உனக்குள் இருக்கிற எல்லா விதமான அசுத்தத்தை அதை வெளியே கொண்டு வந்து வெளிக்காட்டுகின்றதாய் நியாயத்தீர்ப்பின் வார்த்தையாய் இருக்கும் என்பதை காண்பிப்பதற்கு தான் அது இருபுற கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகின்றது. ஆமென் அன்பானவர்களே, கடைசியாக அந்த வசனம் சொல்கின்றது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாய் காணப்பட்டது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாய் காணப்பட்டது. கடைசி வசனம் சொல்கின்றது, இதுதான் மிக முக்கியம் இல்லை? அவருடைய முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல பிரகாசமாக இருந்ததாம். நான் மறுபடியும் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்கார்? மனுஷிக தன்மையிலேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரா? அவர் மரணம் அடைந்து 40 நாள் தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி பரலோகத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கார்? தெய்வீக தன்மையில் தான் இருக்கார். தெய்வீக தன்மையில் இருக்கார்னா இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் சூரியனை போல பிரகாசமாய் காணப்பட்டது. சூரியனை யாரும் நேரில் பார்க்க முடியாது அல்லவா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை பார்க்க முடியுமா? யாரையாவது ஒருத்தர் பார்த்துட்டு இயேசுவை பார்த்து நின்று சொல்லலாம். சாதாரண ஒரு தேவ தூதனை பார்த்து மரியாள் அலறினாள், அப்படியே அலறி துடித்தாள். ஒரு தேவதூதனுடைய அந்த அல்ட்ராவைட் அந்த மூடப்பட்ட அந்த வீடுகளில் காப்ரியல் வந்து நின்ற உடனே மரியாளுடைய அலறியின் சத்தத்தை கேட்டவுட்டான் காப்ரியல் சொல்கிற பயப்படாதே என்று சொன்னார். பயப்படாதமா அல்ல, அந்த எந்த அளவுக்கு மரியாள் பயந்திருப்பார்கள். ஒரு தேவ தூதனை பார்க்கும் போதே மரியாள் அந்த அளவுக்கு பயந்தார்கள் என்றால், கிதியோனை பாருங்கள். கிதியோன் என் ஆண்டவரே என்று கதறுகிறான். அவன் என்ன செய்கின்றான்? அவன் போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, திராட்சை ஆலையிலே அவன் கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே தேவதூதன் வந்து நின்றவுடனே என்று கதறி, அதை தமிழ்ல போட்டிருப்பாங்க, ஆனால் அது பயங்கர இழுத்துட்டே போகிற ஒரு வார்த்தை. பயந்து அலறி துடிக்கின்ற ஒரு வார்த்தை. அப்போ தேவதூதனை பார்த்தே அலறுகின்ற அநேகர் இன்னைக்கு இயேசுவை ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க வீட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு பேசுகிற சாதாரண நபர்களாக இன்றைக்கி இருக்கிறார்கள். ஆமென் அன்பானவர்களே, நான் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகின்றேன். இயேசு கிறிஸ்து ஏன் சபைகள் மேல் கோபமாக இருக்கின்றார், காரணம் என்ன என்பதை நாம் என்னுடைய 5வது பகுதி, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 5வது பகுதியை நான் பார்க்க போகின்றோம். இந்த பாடம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும், பிடித்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பாடத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு ஒரு குருட்டாட்டமான ஆவிக்குரிய உலகமாக இன்றைக்கு அநேகர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ தொலைக்காட்சிகள் வந்து தவறான உபதேசத்தை என்ன செய்கிறார், இன்றைக்கு புகுத்து கொண்டிருக்கிறார்கள்.
சின்ன சின்ன பசங்களாம் நான் தூதனை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த ஊந்துதலின் அடிப்படையில் இன்றைக்கு பிசாசு அநேகரை ரொம்ப எளிமையை சின்ன பிள்ளைகளை கூட இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். இயேசுவை பார்க்க முடியாது. இயேசு தேவ சாய், மகிமையின் தெய்வீக சாயலாக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்தை கண்ட விதம். ஆமெனக்கன்மானவர்களே, தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். உங்களுடைய கேள்விகளும் என்னிடத்தில் தெரிவியுங்கள். உங்கள் கேள்விக்கான தகுந்த பதிலை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வருகின்ற கேள்விகளுக்கு நான் பதிலை கமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் அனுப்புவேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இந்த பாடத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் இருப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய பாடத்தை எடுப்பதற்கு கற்றுக் கொடுத்த தகுதிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாடத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் ஒரு தெளிந்த ஆண்டவரே ஒரு ஞானத்தை தந்து ஆண்டவரே மனதில் இருக்க இருளாம் நீங்கி பரிசுத்த ஆவியானவர் பேச ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you. We are going to see you next time. நாம் என்னுடைய அடுத்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 5ஆம் பாகத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்கள் யாவரோடும் இருப்பாராக. God bless you all.